இந்த எஸ்ஐஆர் பணியில் முக்கியமாக வீடு வீடாக போகும்பொழுது நேற்று கூட நான் பதிவு பண்ணேன். பொதுவாக ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுகவும் அதிமுகவும் போகும்போது ஒரு பூத்துனா கிட்டத்தட்ட 350 குடும்பம், 1000 1200 ஓட்டு இருக்கும். அதுலேயே ஒவ்வொரு தெருவும் போகும்போது நீங்கள் சொல்லிடுவீங்க, இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடு, இது பிஎம்கே வீடு, இது விசிகே வீடு, இது கம்யூனிஸ்ட் வீடுன்னு வரிசையாக சொல்லிட்டே போவாங்க. ஆனால் இந்த அனுபவம் எனக்கு புதியது. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்றும்போது ஒரு வீடு கிடையாது. என்னடா அது வீடு, ஒரு வீடு கூட கிடையாதான்னு நீங்கள் ஷாக்கிங்காக கேட்கலாம். ஏனென்றால் திமுகக்குள்ளேயும் தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் ஆதரவாளர் இருக்காங்க, எல்லா கட்சியோட வீட்டிலையும் ஆதரவாளர்கள் அண்ணனை உருவாக்கியிருக்காங்க. அதாவது எல்லாரும் இங்கேருந்து அண்ணன் டெல்லி போகும்போது நமக்கு உண்மை வேணும், நம்மளுடைய குடும்பத்தை இழந்திருக்கும், உண்மை வேணும். அங்கே அண்ணன் திருச்சி ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி அந்த டெல்லியில் நான் அவரோட பயணித்தேன். அந்த சிக்னலில் நிற்கும், அந்த சிக்னலில் நிறைய பேர் வித்துட்ருப்பாங்க ஏதாச்சும் பொருள், எல்லாம் ஹிந்திக்காரங்க, பெண்மணிகள் தான். திடீர்னு அண்ணன் முகத்தை பார்த்து ஒரு 20 பெண்கள் ஓடி வராங்க. எல்லாம் ஹிந்தியிலே பேசிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல, பேரை சொல்கிறாங்க. அவர் அந்த மதராசி விஜய்னு ஒருத்தர், அவர் தானே இவருன்னு ஓடி வராங்க. அப்போ டெல்லியில் இருக்கிற பெண்களை ரீச் பண்ணியிருக்கிறார். அப்போ இவங்க கேட்குறாங்க, நமக்கு பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு. நமக்கான பிஎல்ஏ மெம்பர்ஸ் 70,000 பேர் இருக்காங்க, அது ஓகே. ஆனால் திமுகவுக்கு இன்னும் புரியல. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டிலே எங்களுடைய ஸ்லீப்பர்ஸில் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டிலே எங்களோட ஸ்லீப்பர்ஸில் இருக்காங்க. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. நண்பர்களே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 2016 அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா, என்னை எதிர்த்து 15 கட்சி நின்றுக்கிட்டு இருக்கு, நான் மக்களை நம்புறேன், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. 16க்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது. 2026 நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி 13 கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், பேச வேணாம். அப்ப ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 24 கட்சி. அண்ணன் எப்படின்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன். அதுதான் நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை. நீ கட்சி கட்சியா கூட்டணி உருவாக்கிட்டு இருக்க. அதுவும் திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா, செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆனா திமுக இப்படி ஆயிடுச்சுன்னா 2021 அப்புறம் 2021 முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் போராடுவாங்க. திமுக 21 அப்புறம் 2 விஷயத்தை மாத்தினாங்க. திராவிடம் என்பதுக்கு பதிலா திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை இருந்துச்சுக்கிட்டாங்க. திருட்டு திமுக, திருடுறது மட்டும்தான் குறிக்கோள், நம்பர் 1. அப்புறம் நம்மளை பார்த்து ஒன்று கேட்பாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா? என்னடா அது கொள்கை இருக்காவா? புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.